கட்டுமான பணிகள் ஒரு வசமும், நெடுஞ்சாலைத்துறைகள் என்று நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்வதற்கான துறைகள் வேறு ஒரு அமைச்சர் வசமும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பொதுப்பணித்துறைக்கு உள்ளாக அந்த அனைத்து துறைகளும் கொண்டு வரப்பட்டு விட்டன. அதாவது கட்டிடங்கள், கட்டுமானங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் என்று அனைத்துமே அவர் வசம் வந்துவிட்டது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அரசு கட்டுமானமாக இருந்தாலும் அரசுக்கு சொந்தமான கட்டடங்களை கட்டக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் பொதுப்பணித்துறையினர் தான். பொதுப்பணித்துறை மூலமாகத்தான் எந்த ஒரு கட்டுமான பணியும் நடைபெற முடியும். அந்த அளவு நிதித்துறைக்கு இணையான செல்வாக்கு கொண்ட ஒரு துறையாக பார்க்கப்படுவது பொதுப்பணித்துறை. அந்த துறையை ஆதவ் அர்ஜுனா என்கின்ற இளம் அமைச்சர் வசம் ஒப்படைத்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். மேலும் சுகாதாரத்துறை கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக மிக முக்கியமான ஒரு துறையாக மாறி இருக்கின்றது. கடந்த காலங்களில் இருந்ததை காட்டிலும் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய பணி, அவர்கள் கிராம அளவிலும் நகர அளவிலும் வரக்கூடிய அந்த தரவுகளை தொடர்ந்து பார்த்து அதற்கு ஏற்ற முறையிலே பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு இந்த கொரோனாவிற்கு பிந்தைய சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர்கள் அனைவருமே எதிர்கொண்டிருந்தார்கள். எனவே சுகாதாரத்துறை என்பது முக்கியமான ஒரு துறையாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த துறைக்கான அமைச்சராக சுகாதாரத்துறைக்குரிய அமைச்சராக KG அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே மத்திய அரசு பணியில் இருந்தவர், நீண்ட அனுபவம் கொண்டவர் அருண்ராஜ். அவருக்கு இப்பொழுது இந்த துறையை வழங்கியிருக்கின்றார்கள். சுகாதாரம், மருத்துவ கல்வி, குடும்ப நலன் உள்ளிட்ட அந்த முக்கிய துறைகள் எல்லாம் அருண்ராஜ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையன் வசம் முக்கியமான துறை நிதித்துறை. நிதிதான் இப்பொழுது ஒரு அத்தியாவசியமான துறையாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழக முதலமைச்சருக்கு முன்பாக இருக்கக்கூடிய உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் என்றால் அது நிதியை எப்படி கையாள போகின்றார். 2500 ரூபாய் மாதந்தோறும் மகளிருக்கு உரிமை தொகையாக கொடுக்க போவதாக முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மகளிருக்கு அனைத்து வகையான அரசு பேருந்துகளிலும் இலவச பயணத்தை உறுதி செய்து தருவதாக சொல்லி இருக்கின்றார். படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை பெறக்கூடிய காலம் வரை 4000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குவேன் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். மற்றொரு பக்கம் கடந்த ஆட்சியினுடைய நிறைவில் 10 லட்சம் கோடி அளவிற்கு கடன் சுமை தமிழகத்திற்கு அதிகரித்திருக்கின்றது. இந்தியாவிலேயே அதிகமாக கடன் பெறக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக கடந்த ஆட்சியினுடைய நிறைவிலே தமிழகம் மாறியிருப்பதாக மத்திய அரசினுடைய பல்வேறு தரவுகள் எடுத்து காட்டியிருந்தன. எனவே இந்த 10 லட்சம் கோடியை நெருங்கி இருக்கக்கூடிய கடனை மேலாண்மை செய்தாக வேண்டும். கடனுக்காக செலுத்தக்கூடிய வட்டியை தடுத்து நிறுத்துவதற்குரிய முன்னெடுப்புகளை செய்தாக வேண்டும். அதே நேரம் வளர்ச்சிகளுக்கான பணிக்குரிய முதலீட்டை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். கடன் வாங்கும் பொழுது அந்த கடனை எவ்வாறு செலவு செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டும். கடன் மூலமாக உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி அரசுக்கு வருவாய் தரக்கூடிய வகையிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே அப்படியான ஒரு சவால் நிறைந்த காலகட்டத்திலே நிதித்துறைக்கு அமைச்சராக்கி இருக்கின்றார் மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை. தற்பொழுதும் தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற வைத்து மூத்த அமைச்சராக 5வது நிலையில், அதாவது இந்த சீனியாரிட்டி பட்டியலிலே முன்னுரிமை பட்டியலில் 5வது இடம் பெற்றிருக்கக்கூடிய KS செங்கோட்டையன் வசம் நிதித்துறையை மட்டும் ஒப்படைத்திருக்கின்றார். அவர் வசம் கூடுதலாக இந்த துறையை வேண்டுமானாலும் ஒப்படைக்க முடியும். அதாவது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, பொதுப்பணியாக இருந்தாலும் சரி, இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகளாக இருந்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் செங்கோட்டையனால் கையாள முடியும். இன்று நேற்று அரசியல்வாதி அல்ல. ஆனால் அவருக்கு கூடுதல் இலாகாக்களை கொடுத்து ஒரு அழுத்தத்தை உருவாக்காமல் முதலமைச்சர் மிகவும் தெளிவாக நிதித்துறை என்பதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், ஓய்வூதியம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு ஊழியர் சங்கத்தோடு ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் இந்த துறைகளை ஒப்படைத்திருப்பதாக பார்க்க முடியும். எனவே மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் வசம் நிதித்துறை என்கின்ற ஒரு முதன்மையான துறை மட்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நிதி அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பணியாளர் நலன் சார்ந்த கோரிக்கைகளையும் கையாளுவார்கள். அதன் அடிப்படையிலே ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கல் உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சராகவும் அவரை நியமனம் செய்திருக்கின்றார் ஆளுநர் ஒப்புதலுடன் தமிழக முதலமைச்சர். வெங்கடராமனை பொறுத்தவரை சென்னையில் நின்று வெற்றி பெற்றவர். உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொது விநியோக திட்டங்களுக்கான அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் பொது விநியோக திட்டங்கள் மூலமாக, ரேஷன் கடைகள் மூலமாக தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை தொடர்ந்து முதலமைச்சர் கடந்த ஒரு 5 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய அரசு அலுவலர்கள் இடையிலான கூட்டத்தில் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. எனவே பொதுமக்களுக்கு இந்த ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே தரமானதாக வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். எனவே வெங்கடராமன் வசம் இந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உணவுத்துறை மற்றும் பொது விநியோகத்துறை ஆகிய 2 துறைகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் கடந்த காலங்களிலே மழையும் பெய்திருந்தது. அதே நேரத்தில் அறுவடை செய்யப்பட்டது. அறுவடை செய்யப்பட்ட நெல்லை முறையாக எடுத்து செல்ல முடியவில்லை. எனவே வரக்கூடிய காலகட்டங்களிலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் பொழுது டெல்டா விவசாயிகள் அதுபோன்ற சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் நெல் அறுவடையில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் பல சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் உணவுத்துறை அமைச்சருடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். எனவே டெல்டா மக்கள் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் இந்த
பயிர் சாகுபடியில் ஈடுபடக்கூடியவர்கள், நெல் உற்பத்தியில் ஈடுபடக்கூடியவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய துறையான அந்த உணவு துறைக்கு வெங்கடராமனை அமைச்சராக அறிவிப்பு செய்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பொது விநியோக திட்டமும் அவர் வசம்தான் இருக்கின்றது. எனவே பொது விநியோக திட்டத்தின் மூலமாக அரிசி, பாமாயில், பருப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கக்கூடியவராகவும் உணவுத்துறை அமைச்சரே இருப்பார். அந்த நடைமுறையை பின்பற்றி வெங்கடராமன் வசம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நிர்மல்குமார் வசம் எரிசக்தி வழங்கல், மின்சாரம் சார்ந்த துறைகள் மற்றும் சட்டத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே இரண்டுமே முக்கியமான துறைகள். சட்டம், நீதிமன்றம், சிறைகள், ஊழல் தடுப்பு உள்ளிட்ட துறைகளும் சிடிஆர் நிர்மல்குமார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாரத்துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மின்துறையிலெல்லாம் முதலமைச்சர் பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். வீடுகளில் மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவர்கள் வழக்கமாக 500 யூனிட்டுகளுக்கு உள்ளாகத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு 200 யூனிட் அளவு இலவச மின்சாரம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலாக அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது. எனவே மின்சாரத்துறையில் நிறைய சீரமைப்புகளை செய்ய வேண்டும். தமிழகத்திலே நிதி அளவில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய துறைகள் என்று பார்த்தோம் என்றால் மின்சாரத்துறை, அதே போன்று போக்குவரத்து துறை, இரண்டு துறைகளுமே மிகப்பெரிய அளவு நட்டத்தில் மூழ்கி இருக்கின்றன. பல்லாயிரம் கோடி என்று கூட சொல்ல முடியும் இரண்டு துறைகளுடைய நட்ட கணக்கு. எனவே மின்சாரத்துறையை எல்லாம் சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக முதலமைச்சர் பார்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் மின்சார கொள்முதல் உள்ளிட்டவை தொடர்பாக பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அரசு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மின்சார கொள்முதலிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதையும் மின்வாரியம் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திலே முதலமைச்சர் வலியுறுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. எனவே மின்சார வாரியம் தற்பொழுது சற்றல்ல ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை நிதி தொடர்பாக சந்தித்து வரக்கூடிய நிலையில் அந்த துறையினுடைய அமைச்சராக நிர்மல்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்து சமய அறநிலையத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதை பார்க்கின்றோம். மேலும் ராஜ்மோகன் வசம் பள்ளி கல்வித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறையினுடைய அமைச்சராகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தொல்லியல், தமிழ் மொழி சார்ந்த அமைச்சராகவும் ராஜ்மோகன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கான நியமன அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். தகவல் மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பம், ஒளிப்பதிவு சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, எழுதுபொருள், அச்சுத்துறை, அரசு அச்சகம் என்று பல துறைகளுக்குரிய அமைச்சராக ராஜ்மோகன் அவர்களே அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்து மற்ற துறைகளையும் அவர் கூடுதலாக கவனிக்க இருக்கின்றார். தொல்லியல் சார்ந்த அமைச்சராகவும் அவரே இருக்க போகின்றார். ஏற்கனவே தமிழகத்திலே பல புதிய இடங்களில் தொல்லியல் தளங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆட்சி காலத்திலே கீழடி உள்ளிட்ட அருங்காட்சியகங்கள் அமைக்கவும், அதே போன்று பல்வேறு புதிய தொல்லியல் தளங்களை கண்டறிந்து தொல்லியலாளர்கள் பரிந்துரைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அகழாய்வு மேற்கொள்வதற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. எனவே தொல்லியல் துறையும் கடந்த 5 ஆண்டுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக பார்க்கப்பட்டது. அந்த துறையையும் சேர்த்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். டி.கே. பிரபு காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர். இயல்பாகவே அவர் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையிலே சுகாதாரத்துறை அவருக்கு ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் சுகாதாரத்துறை மாற்றி, அதாவது அருண்ராஜ் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது மருத்துவர் பிரபு வசம் இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள், சுரங்கங்கள் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மிக பெரிய அளவில் பொதுப்பணித்துறையை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொண்ட துறையாக அமைச்சரவையில் பார்க்கப்படக்கூடிய ஒரு துறை இயற்கை வளங்கள் துறை. அது மட்டுமல்லாமல் மிகவும் அரசுக்கு வருவாய் பெருக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த பொதுப்பணித்துறையோடு சேர்த்து இயற்கை வளங்கள் துறையும் இருக்கும். எனவே அந்த துறையினுடைய அமைச்சரை அறிவித்திருக்கின்றார். டி.கே. பிரபு காரைக்குடியில் வெற்றி பெற்றவர். இயற்கை வளங்கள், கனிமங்கள், சுரங்கங்கள் உள்ளிட்ட அந்த அதிக நிதி வளம் கொண்ட துறைகளுக்கான அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த மதுவிலக்கு, பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வைத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. உயர்கல்வித்துறைக்கான அமைச்சர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்து சமய அறநிலையத்துறை, போக்குவரத்து துறை, அதே போன்று சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்படவில்லை. இப்பொழுது முதலமைச்சரோடு சேர்த்து 10 துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கீர்த்தனாவை பொறுத்தவரை சிவகாசியில் நின்று வெற்றி பெற்றவர். தொழில்துறை அமைச்சராக அவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதலீட்டு ஊக்குவிப்பு, தொழில்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக அவரே திகழ்வார். கீர்த்தனாவை பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சர். ஏனென்றால் தொழில்துறை அமைச்சர்களை பொறுத்தவரை பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தொழில் முதலீடுகளை ஈர்த்து வர வேண்டிய அவசியம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொழில் முதலீட்டாளர் மாநாடு அதிமுக ஆட்சி காலம் முதல் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து ஏராளமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலும் முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ஒரு அதிமுக ஆட்சி காலம் முதல் தொடர்ந்து வரக்கூடிய தொழில் முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்டவற்றையெல்லாம் நடத்தக்கூடிய பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக
கீர்த்தனா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தொழில்துறை, தொழில் முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இந்த 10 துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முதலமைச்சரோடு சேர்த்து. இன்னும் எந்தெந்த துறைகளுக்கு அமைச்சர்கள் அறிவிக்கப்படவில்லை என்று பார்த்தோம் என்றால் பத்திரப்பதிவுத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகள், அது மட்டுமல்லாமல் கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்னும் அறிவிப்பு செய்யப்படவில்லை என்பதை பார்க்கின்றோம். முக்கிய துறைகளான நிதித்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை, அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்வித்துறை, இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள் சுரங்கங்கள் துறை, தொழில்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான அமைச்சர்களாக ஏற்கனவே அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட 9 பேரையும் தற்போது தமிழக முதலமைச்சர் ஆளுநர் வாயிலாக இந்த அறிவிப்பை வெளியிட வைத்திருக்கின்றார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் வசம் கடந்த ஆட்சியில் இருந்ததை போன்று சில துறைகள், அதாவது வழக்கமாக முதலமைச்சர் வைத்துக் கொள்ளக்கூடிய துறைகள் மட்டுமல்லாமல் இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன் உள்ளிட்ட துறைகளும் முதலமைச்சர் வசம் இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் நலன் கூட இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சர்கள் ஒரு சிலர் தங்கள் வசம் வைத்திருந்தார்கள். இந்த முறையும் கூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை வைத்திருக்கின்றார். கூடுதலாக முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய துறை என்று பார்த்தோம் என்றால் நகர்ப்புறம் மற்றும் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, இந்த 2 துறைகளுமே ஒரு முக்கிய துறைகளாக தனித்த அமைச்சர் வசம் ஒப்படைக்கப்படும். ஆனால் இந்த முறை முதலமைச்சரே அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார். நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக முதலமைச்சர் ஜோசப் விஜயே தொடர இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே என் ஆனந்தை பொறுத்தவரை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்ட வகையிலே தமிழ்நாட்டிற்கான காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு உள்ளிட்ட உரிமைகளை போராடி பெற வேண்டிய இடத்திலே அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுப்பணித்துறை ஒரு சக்தி வாய்ந்த துறையாக, அதிக நிதி வழங்கொண்ட ஒரு துறையாக இருந்தாலும் கூட கடந்த ஆட்சியிலே பொதுப்பணித்துறை 2 கூறாக பிளவுபட்டிருந்தது. அதாவது தனித்தனி அமைச்சகங்களாக அதற்குள்ளே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள், கட்டுமான பணிகள் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் தனித்தனியே வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த முறை அந்த பொதுப்பணித்துறை மீண்டும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் அவருடைய வசத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. டாக்டர் அருண்ராஜ் வசமாக சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அருண்ராஜ் அவர்கள் தொடர இருக்கின்றார். KA செங்கோட்டையின் வசம் நிதித்துறை, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. நிதி அமைச்சராக இந்த ஆட்சியிலே, அதாவது முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் முக்கிய துறையினுடைய அமைச்சராக செங்கோட்டையன் தொடர்வார் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை பார்க்க முடிகிறது. செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வெங்கடரமணனை பொறுத்தவரை உணவு மற்றும் பொதுப்பணி துறை, அதாவது உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொது விநியோக திட்டங்களுக்கான அமைச்சராக இருக்க போகின்றார். நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளும் அவர் வசம்தான் இருக்கின்றன. வெங்கட்ரமணன் வசம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. CTR நிர்மல்குமார் வசம் எரிசக்தி வழங்கல், சட்டத்துறை, மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆட்சியிலே முக்கியத்துவம் கொண்ட ஒரு துறையாக இருந்தது. செந்தில் பாலாஜி வசம் இருந்தது. அதன் பிறகு அமைச்சர் சிவசங்கர் வசம் இருந்தது. மீண்டும் செந்தில் பாலாஜி வசம் சென்றது என்று மின்சாரத்துறை என்பது கடந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை அமைச்சரவை மாற்றத்தில் பல அமைச்சர்களுக்கிடையே மாற்றப்பட்ட ஒரு துறையாக இருந்தது என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த முறை CTR நிர்மல்குமார் வசம் அந்த துறையை ஒப்படைத்திருக்கின்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ராஜ்மோகன் வசம் பள்ளிக்கல்வித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை கடந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தமிழக அரசு அதிகம் முரண்படுவதற்கு காரணமாக இருந்த துறைகளில் ஒன்றாக இருந்தது. தற்போதைய அரசு அமைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். பிரதமருக்கு முதலமைச்சரும் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார். எனவே பள்ளி கல்வித்துறையை ராஜ்மோகன் வசம் முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் அது எவ்வாறு கையாளப்பட இருக்கின்றது என்பதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். மத்திய அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. கல்வி ரீதியாக, பாடத்திட்ட ரீதியாக, தேர்வு முறைகளிலே பல சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தி வருகின்றது. மொழிக் கொள்கை தொடர்பாகவும் மத்திய அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவற்றில் தான் கடந்த அரசு மத்திய அரசோடு கடுமையாக முரண்பட்டு கொண்டிருந்தது. எனவே இந்த புதிய அரசு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பள்ளி கல்வித்துறை என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு எந்த அளவு இணக்கமாக செல்ல போகின்றது என்பதை ராஜ்மோகன் தீர்மானிப்பார் என்று சொல்லும் விதமாக அவர் வசம் இந்த பள்ளி கல்வித்துறையை ஒப்படைத்திருக்கின்றார்கள். மருத்துவர் பிரபு வசம் இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள், சுரங்கங்கள் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அரசுக்கு அதிக நிதி வருவாயை பெருக்கி கொடுக்கக்கூடிய துறை, அதே நேரம் அதிகபட்சமாக முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாவதும், தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய
இந்த புலனாய்வு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே அதிகப்படியான சோதனைகளை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய துறைகளில் ஒன்று இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள், சுரங்கங்கள் சார்ந்த துறை. எனவே அந்த அளவு அரசுக்கு முறையாக செயல்பட்டால் அந்த துறையின் வாயிலாக நிதி வருவாய் பெருகும். அதன் மூலமாக மக்களுக்கான பல நலத்திட்டங்களை செய்து கொடுக்க முடியும். குறிப்பாக இந்த மதுவிலக்கை கொண்டு வருவதன் மூலமாக, மதுக்கடைகள் மூலமாக வரக்கூடிய வருவாயை தடுத்தால் அதை எங்கே ஈடுகட்ட முடியும் என்ற கேள்விகள் எழும் பொழுது இந்த இயற்கை வளங்கள் துறை உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டுவார்கள். முறைகேடு இல்லாமல் அந்த துறைகள் முழுவதுமாக செயல்பட்டால் அரசுக்கு நல்ல வருவாயை ஈர்த்து கொடுக்க முடியும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையை காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற மருத்துவர் பிரபுவசம் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தொழில்துறையினுடைய அமைச்சராக, முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான அமைச்சராக கீர்த்தனா அவர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். சிவகாசி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றவர். அதுவே ஒரு தொழில்துறை சார்ந்த நகரம். எனவே அவருக்கு தொழில்துறையை தீர்மானிப்பதற்கான காரணமாக கூட அது இருந்திருக்கலாம் என்று பார்க்கப்படுகின்றது. சிவகாசியில் நிறைய பட்டாசு தொழிற்சாலைகள் எல்லாம் சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாக கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. தீப்பெட்டி தொழிற்சாலைகள் எல்லாம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தொடர்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே அவற்றையெல்லாம் களையக்கூடிய விதமாகத்தான் தொழில்துறை அமைச்சராக சிவகாசியை சார்ந்தவரே, அதாவது சிவகாசியில் நின்று வெற்றி பெற்றவரே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் முதலீடு ஊக்குவிப்பு என்கின்ற ஒரு முக்கியமான துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வருகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது, எதிர்கால வளர்ச்சி தீர்மானிக்கப்படும். எனவே பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முதலீடுகளை ஈர்த்து வருவதற்கான அந்த பணிகளை எல்லாம் தொழில் மற்றும் முதலீடு ஊக்குவிப்புத்துறை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை வரும். ஏற்கனவே தமிழ்நாடு இந்த மின்சார வாகன உற்பத்தி உள்ளிட்டவற்றில் எல்லாம் முதன்மையான மாநிலமாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய பட்ஜெட் மூலமாகவும் மேற்கு மாவட்டங்களுக்கு பல தொழில் முதலீட்டு நிறுவனங்கள் வருவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த வளர்ச்சியை பரவலாக்கக்கூடிய விதமாக குறிப்பாக தென் தமிழகத்தில் பல புதிய பன்னாட்டு நிறுவனங்களை முதலீடு செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் கீர்த்தனாவிற்கு தொழில்துறை மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் என்னென்ன துறைகள் வழங்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், கிட்டத்தட்ட உயர்கல்வித்துறை வழங்கப்பட வேண்டும், பத்திரப்பதிவுத்துறை வழங்கப்பட வேண்டும், அதே போன்று கிராம தொழில்கள், கதர் மற்றும் கிராமிய தொழில்கள் உள்ளிட்ட அந்த துறைகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும். அறநிலையத்துறை இன்னும் ஒதுக்கப்படவில்லை. போக்குவரத்து துறை இன்னும் யாருக்கு என்று அறிவிப்பு செய்யப்படவில்லை என்பது உட்பட பல துறைகள் இதுவரை அறிவிப்பு செய்யப்படாமல் இருக்கின்றன. முக்கிய துறைகளை முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இளைஞர் நலன், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன் உள்ளிட்டவற்றை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருக்கின்றார். ஏற்கனவே ஒரு முக்கியமான 6 துறைகள் முதலமைச்சர் கண்காணிப்பின் கீழே இருக்கக்கூடிய விதமாக சிறப்பு அதிகாரிகள் எல்லாம் அந்த துறைக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஜோசப் விஜய் முதலமைச்சர் வசம் பொது நிர்வாகம், IAS, IPS உள்ளிட்டவர்கள் எல்லாம் மேலாண்மை செய்வதற்கான அந்த நிர்வாகம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாக யாரெல்லாம் இந்த புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது விரைவில் தெரிய வரும். ஏற்கனவே ஆளுநர் மாளிகையில் அது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கின்றது. விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30க்கும் கூடுதலான அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது அறிவிக்கப்படும். மிக முக்கியமாக இந்த பட்டியலிலே ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. எனவே அந்த துறைகளும் பகிர்ந்து அளிக்கப்படுவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக 10 அமைச்சர்களுக்கான, முதலமைச்சரோடு சேர்த்து 10 பேருக்கான முக்கிய துறைகள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.